ஹே கைஸ், ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ இது பேசலாமா வேணாமான்னு தெரியல. இருந்தாலும் ஒருத்தர் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இதை பற்றி பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தூக்கி எரிஞ்சிட்டான். ஓகேங்களா, நான் இப்போ ஸ்டில் அந்த பையனை வேணும்னு சொல்லி நான் போராடினேன். கம்ப்ளைண்ட்லாம் கொண்டு போய் கொடுத்தேன் ஸ்டேஷனில். ஃபேமிலிக்காக வேணான்ட்டான். ஸோ என்னால் அது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம்னா இப்போ வரைக்கும் இதை பற்றி பேசுங்கன்னு எனக்கு ஷேர் பண்ணி விட்டாங்க. ஸோ அந்த வீடியோவை பார்க்க சொல்லி தான் தெரியுது. அந்த பொண்ணு சொல்கிறதையும் தாண்டி ஸோ எவ்வளோ பேர் அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய ரீசன்னால பசங்க விட்டுட்டு போகிறாங்கன்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்க சொல்லி இவ்வளோ பேரவே பசங்க விட்டுட்டு போகிறாங்கன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கே. ஸோ இந்த காலத்துலலாம் ஒரு பையனுக்கு ஒரு உண்மையான பொண்ணு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அந்த மாதிரி கிடைக்கிற பொண்ணுங்களையும் விட்டுட்டு போகிறாங்கன்றது தான் பெரிய ஷாக்காகவே இருக்குது. கமெண்ட் கீழே எத்தனை பொண்ணு தைரியமாக சொல்லியிருக்காங்க அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி. பட் இத்தனை பொண்ணுங்க இதை பற்றி பேசாமல் இருந்திருக்கோம். பார்க்கும்போது பொண்ணுங்களை மட்டுமே நம்ம டிபெண்ட் பண்ணி அவங்க மட்டும் தான் விட்டுட்டு போகிறாங்க, அவங்க மட்டும்தான் ஒரு பெட்டர் ஆப்ஷன் தேடிக்கிறாங்கன்றது சொல்கிறது தப்புன்னு தோணுது.